ப்ளீஸ் லெட் மீ ரிட்டர்ன் மை ஹோம்ன்ற மங்கோட எபிசோட் நம்பர் 1 பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. எபிசோட ஓப்பனில் ஒரு பெரிய அரண்மனையை காட்டாங்க. அந்த அரண்மனையில் 2 பேர் நான் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே யாரோ ஒரு ஆள் ஃபோன் பார்த்துட்டு போகிறான், மொபைலை பார்த்துக்கிட்டு. அப்போது ஒருத்தனில் இடிச்சிடுறான் அந்த பொம்பளை, ஃபோன் பார்த்துட்டு போன பொம்பளை. அப்போ அவன் முறைச்சி இடியட் என் மேலே இடிச்சாண்டு இருக்கவும் ஆண்டு திரும்பி பார்க்கவும் அவன் பாய்ந்துட்டு 2 பேரும் விட்றா சாமி என்று தலை தெரிச்சு ஓடிடுறான். இடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹா வெரி வெரி ஹாப்பி அப்படின்றா. எங்கடா அவள் கிளாஸ் ரூமில் இருக்கல. அப்போ அங்கே ஒருத்தன் அழகாக இருக்கான், அவனே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் திரும்பி பார்க்குறான். அவள் பார்த்துப்பட்டு புறம் வந்து கதைக்கிறான், நீ மான்காவை படிப்பாண்டுகிறீங்க, அதில் எனக்கும் அதை பற்றி தெரியுங்க அப்படி இப்படின்ட்டு 2 பேரும் ஒரு மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுறாங்க. அப்போ கதைச்சி பேசி அவள் கனவலங்கான் கை பிடிச்சிட்டு போகிறோமே. அப்போ அவன் மெசேஜ் போடுறான், நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஸ்கூல்லேண்டு. அப்போ அதை பார்த்துட்டு அவள் சந்தோஷமாக போகிறா. அப்போ அங்காவும் போகிறா, ஸ்கூலில் மீட் பண்ணுவோம். போய்க்கல இன்றைக்கி நம்ம லவ் மங்காவெல்லாம் படிச்சிட்டிங்க, லவ்வில் எக்ஸ்பெக்ட் தான் கண்ணாடி முன்னால் இது பார்க்குற அழகாக இருக்க மாட்டேன். அப்போ கண்ணாடியில் ஒரு மாதிரி காட்டு. அப்போ என்னண்டு கையை வச்சு பார்க்குறா, உள்ளே வைத்து அப்படியே கண்ணாடிக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் போகிறா. போய்க்கல அங்கே ஒரு ஒளி ஒன்று விளங்கு. அந்த ஒளிக்கு நேராக போனால் கண் முழிக்கிற. அங்கே பார்த்தா என்ன எங்கே இருச்சுன்னா ஒரு மாதிரி கண்ணை மூடி திறக்குறா. ஒன்றும் புரியலை, இது கனவா அப்படின்னு யோசிக்கிறா. என் உடம்பெல்லாம் ஏன் இப்படி வலிக்குது அப்படி இப்படின்ட்டு யோசித்துட்டு கேட்கல. ரத்தம் வருது. அதுக்கு முன்னால் பார்க்குறா, யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, என்னால் ஒன்றும் செய்யலாண்டா. அப்போ ஒருத்தன் பார்க்குறான். திரும்பி அவன்ற கையில் பார்த்தா கத்தி இருக்கு, கத்தியில் ரத்தம். அப்போ ரத்தமா அப்படின்ட்டு வாயை மூடிப்புட்டு அவனுக்கு விளங்காமல் எப்படினால இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு போய்க்கல. ஒரு கல்லொன்று தடிக்கப்பட்டு அப்போ அவன் திரும்புகிறான். திரும்பி ஒரு வெறிகள் அந்த கோவத்தோட பார்க்குறான். அப்போ அவள் பயந்துட்டா, இது அவன் சின்ஜோன் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தவன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவன் ரத்தத்தோட வாரான். வந்து பார்க்குறா. அப்போ பார்த்துப்பிட்டு இது அவன் இல்லைன்னு கீசி கத்துறா, கத்தியை கண்டோன்னே. அப்போ அவன் கிட்ட வாரான், இன்னும் சாவலையா, சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கொல்றேன் உன்னைண்டு போட்டு கிட்ட வாரான். தவண்டு போக பார்க்குறா, ப்ளீஸ் விட்டுருண்டு. அப்போ யோசிக்கிறா, அழகாக என்னோட ப்ரப்போஸ் பண்ணிப்பான் அப்படின்னு யோசிக்கல. அவன் வந்துட்டான், வந்து கத்தியில் குத்தைக்கல ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வருது. அப்போ அவன் என்னண்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தை. அப்போ திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா ஒரு டீ கப் ஒன்று முன்னால் இருக்கு. பார்த்தா கையில் ஒரு டீ ஒன்று இருக்கு. அப்போ ஒரு பக்கத்தில் ஒருத்தன் குந்திட்டிக்கான். அப்போ அவள் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கா. அப்போ முன்னால் பார்த்தா இது ஃப்ளாஷ்பேக்கில் வர இடமா அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ மேலே பார்க்குறா, சுற்றி பார்க்குறா, எல்லா இடத்தையும் பார்த்துப்புட்டு இந்த இடமா அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ முன்னால் வைக்கிறவனை பார்க்குறா. பார்த்தா அது கொலை பண்ண வந்தவங்க அப்போது காப்பாற்றுங்கன்னு ஒரு சத்தம் ஒன்று கீசி கத்தி விட்றா. அப்போ பக்கத்தில் இந்த மாரி என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு ஒன்று கேட்குறா. அப்போ அவன் என்ன நடக்குது, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐக்காவோ பார்க்குறா, இவன் கொல்ல வந்த வேண்டி டீயெல்லாம் தட்டி விட்டது பிறகு பார்க்குறா, இவன் அந்த கத்தி எடுத்து கொல்ல வந்தேன் அப்படின்னு பார்க்கல. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டேன் நம்மளுக்கு, இதுக்கு பிறகு என் பயப்புறான்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ரொமான்ஸ் மான்கா, அதெல்லாம் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.